யோ நம்பர் 16 தானயா? 16 தாங்க. என்ன சார் அவன் அட்ரஸ் கேட்டா உங்க அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க? அவன் என் பையன் தான் சார். சத்தியமா என் பையன் தான். உள்ளார சோத்த அமைக்கிட்டு இருக்கான். சத்தம் இல்லாம போனா கையோட அவன் அமைக்கலாம். யோ வாயா. சத்தம் போடாம போ சொன்னேன்ல. தம்பி சாமியாரா. யோ இங்க இருக்கானே பாரியா. அம்மா காணோம். அம்மா இங்க இருக்கேன். அம்மா போலீஸ்மா, போலீஸ் போ சொல்லுமா. போலீஸ் வேணாமா. சரி பாத்துக்கலாம். நல்ல குடும்பம் இல்லையா? பாத்துக்கலாம் வா. புடிச்சிட்டு போங்க சார். அம்மா அம்மா நான் சொல்றேன் புடிச்சிட்டு போங்க சார். நரா ஸ்டேஷனுக்கு. சார் ஒரு நிமிஷம். அம்மா அண்ணா ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்கணும். இப்படி போலீஸ் எல்லாம் போட்டு கொடுக்க கூடாது. பஞ்சிடல கொணும் கர்த்தில இல்ல. சார் சார் இதையும் கேஸ்ல எழுதிக்கோங்க சார். ஏய் ஓடி போ உனக்கு அங்க இருக்கு. ஏய் விடுங்க சார். கொலை கேஸ் எழுதிங்க. ஏய் ஏன் போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? ரைட்ல குடு. போங்க சார். விடுங்க சார். என்ன கட்டலாம் சார் அவன்? டேய் நாலு கண்ணா உன வந்து பாத்துக்கறேன்டா. ராஸ்கல் நீ வாடா ஓடா. சார் என்ன சார் கத்துறீங்க? எங்க அப்பா யார் தெரியுமா? யாரு உங்க அப்பா? எங்க அப்பாட்ட சொன்னா உங்க வேலை போய்டும் சார். புடிச்சு கொடுத்தது உங்க அப்பா தான்டா. இது பா என்னப்பா இதெல்லாம்? வீட்டுக்கு அடங்காதவன ஊர்ல இருக்கவங்க தான்டா அடக்குவாங்க. 4 நாள் உள்ளார வச்சாதான் உனக்கு எல்லாம் புத்தி வரும். கூட்டு போங்க. உங்க அப்பா இது மாதிரி உங்களை உள்ள வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். நரா ஓடா ஓ. சார் கையெடுங்க சார் நானே வரேன். நரா இதெல்லாம் எப்படி திருந்தி உருட்டு வாழ்க்கையில முன்னேற போறானோ தெரியல. முழிக்கிற மொழிய பாரு. ஆளும் மண்டையும் சட்டையும். என்னடா உன் பேரு? போலீஸ் தானே கண்டுபிடிங்க. எது? போஸ்டர்ல தான் பேர் போட்டுருக்கோம்ல, படிச்சு தெரிஞ்சு கொண்டேதானே. உன் பேர் என்னடா? டைகர் குமார். டைகர் குமார். டைகர்ல கை வச்சீங்களா? என்னடா டைகர் குமார்? டைகர் குமார். டைகர் சார் குமார். சார் சார் புலி சோறு நிறைய சாப்பிடுவான் சார். அதனால டைகர் குமார் சார். என்னது? புலினா டைகர், டைகர்னா புலி. டைகர் குமார் சார். இதோ பர்ற போலீஸுக்கு புலினா டைகர் கூட கண்டுபிடிக்க தெரியல. உன் பேர் என்னடா? என்னது மாமாவா? ஊமை சார் ஊமை. மார்னிங் சார். உன் பேர் என்னடா? யமகா ராஜி சார். எமகா பைக் வச்சிருக்கியா? திருடுவான் சார். இது வேற 5 ஸ்டார் குரூப். வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன வரணும் உங்களுக்கு என்ன? ஊரெல்லாம் எதுக்குடா போஸ்டர் அடிச்சு ஓட்டுறீங்க? நான் சார் எம்பி வந்தா போஸ்டர் அடிக்கிறாங்க, எம்எல்ஏ வந்தா போஸ்டர் அடிக்கிறாங்க, வட்ட செயலாளர் வந்தா போஸ்டர் அடிக்கிறாங்க. நம்ம வளர்மதி சார். என்னது? கெட்டி வர்ற அவங்களுக்கே போஸ்டர் அடிக்கும் போது வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி வயசுக்கு வர்ற வளர்மதிக்க அடிக்க கூடாது சார் போஸ்டர். அடிக்க கூடாதுடா. ஏன் சார்? சொல்றேன் அடிக்க கூடாதுடா. அதுதான் ஏன் என்ன வளர்மதி என்னோட பொண்ணுடா. சாரி சார். இனிமே சாரி சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன? டேய் ஊமத்துறை பாத்து கூடி உங்க அப்பன் தர்மத்துறைக்குனால பதில் சொல்ல முடியாது. பாத்துரு எங்க காசு கொடுக்க வராம போயிருவேன்னு பயந்துட்டே இருந்தப்பா. தண்ணிய போட்டா இங்கிலீஷ் எல்லாம் வேற. என்ன ஒரு மாதிரியா டல்லா இருக்க? எங்க அப்பாட்ட பிசினஸ் காசு கேட்டா கொடுக்க மாட்டேன்டாரா. எங்க அப்பன் பஸ்ஸுக்கே காசு கொடுக்க மாட்டேங்கிறான். உங்க அப்பா எவ்வளவு பரவாயில்லையப்பா. ஏன்டா இந்த அப்பனுங்கெல்லாம் பிள்ளைங்களை நம்பவே மாட்டேங்கிறாங்க? திரு எல்லா அப்பாவும் காட் ஃபாதர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பட் எல்லாரும் பேட் ஃபாதர். கரெக்ட் பாஸ். ஹாய் 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 ஹாய். ஐ அம் வேணுகோபால் ஹாய் ஃப்ரம் டைட்டன் பார்க். ஐ சி. glad to meet you. என்னது கிளவிய காணுமா? இல்ல உங்களை எல்லாம் சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓ இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு ஒரு சிகரெட் கிடைக்குமா? ஓ எஸ் சார். எடுத்து ஏய் குடுக்காதடா. இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் ஃபீல். இல்ல இல்ல நோ 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 டைட்டில் பார்க்கல. எடுத்து சார். சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். ஓகே ப்ளீஸ் கேரி ஆன். ஓகே சாரி. ஓகே சார். எங்க அம்மா எங்க அப்பாட்ட எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கறாரா. நம்ம அப்பாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நம்ம மம்மிங்கள டம்மி பண்றாங்க. கரெக்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐ அம் வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க். சொன்னீங்களே சார் இப்போ. இஃப் யூ டோன்ட் மைண்ட் லிட்டில் பெப்சி. ஊத்ரா. ஏனா ஏனா ஏனா. தேங்க் யூ. கேரி ஆன். என்னாச்சு திரு? வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு மச்சி. வாழ்க்கை தான் நம்மள வெறுக்கும். நாம வாழ்க்கையை வெறுக்க கூடாது. கரெக்ட் பாஸ். ஐ அம் வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க். யோ 3 வாட்டி சொல்லிட்டேல்ல. இப்போ உனக்கு என்ன வேணும்? இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் சரக்கு கிடைக்குமா? தேங்க் யூ. தேங்க் யூ. யூ கேரி ஆன். யாருக்கும் நம்ம மேல அக்கறை இல்ல. அப்பா காசு தர மாட்டேங்கிற, பேங்க்ல லோன் தர மாட்டேங்கிறாங்க. மச்சி
பேங்குக்காரன் யாரு திரு நமக்கு லோன் கொடுக்கறதுக்கு? நாம பேங்குக்கு லோன் கொடுப்போம். நீ வேணா பார், நாம எங்கேயோ போறோம். முடியாது. ராங் சென்டிமெண்ட். என்னால நடக்க முடியாது. அப்ப ஓடுவியா? வேணுகோபால். டைடல் பார்க். I am biggest request. No. I am finished. எனக்கு போதை ரொம்ப ஓவர் ஆகி போச்சு. ஓசில குடிச்சு ஆகாம என்ன பண்ணும்? I don't like walking. ஆட்டோ வேணா கூட்டோட்டமா வேணே? அது அனாவசியம். அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா நானே ஆட்டோ பிடிச்சி போய் சேர்ந்துருவேன். அப்புறம் நீங்களும் ஆட்டோல வர்றீங்க. என்ன கேட்ட? அமௌண்ட். அப்ப நீ சும்மா தான் வந்தியா? எப்பவுமே நான் சும்மா தான் வருவேன். ஏண்டா வந்ததுல இருந்து வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க்னு சொன்னியே, அதுக்கு என்னடா அர்த்தம்? டைட் ஆகி பார்க்கல தூங்கிடுவேன். அப்ப அது கம்ப்யூட்டர் கம்பெனி இல்லையா? கம்ப்யூட்டர்னா டேய் பெப்பே பாத்துக்கிட்டு இருக்க, போறா அவனை. பெப்பேன்னா ரைட் பார்க்ல படுத்துறது விளக்க வேறடா. ஹாய். இந்த வீட்டுக்கு எப்போ வந்தீங்க? 2 days ஆச்சு. நான் பார்க்கவே இல்ல. What's your name? ஊர்மிளா. Nice name. Thank you. I am Saminathan. What? Saminathan. Oh, Saminathan. ஊர்மி, உங்க டாடி நிறைய பணம் வச்சிருக்காரா? Hey, somebody is watching. Where? There. யாரு? ஐயோ, மனுஷனை கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களே. அண்ணே. அண்ணனா? யார் அது? ஊர்மிளா. ஊர்மிளாவா? டேய் சாமிநாதா, உங்க அப்பன் சந்திரமோகன் உன்னை கலெக்டர் ஆக்கிடலான்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. நீ போற போக்க பார்த்தா தக்காளி 10ஆம் கிளாஸ் கூட தாண்ட மாட்ட போல இருக்கு. டேய் என்னடா இது? அடப்பாவி, சாமிக்கு வச்சிருந்த ஊதுபத்தி எடுத்து இப்படி ஆவியாடா பிடிக்கிற? இருடா உன்னை. அம்மா அம்மா, அண்ணா அழகா இருக்கனாடா சாமிநாதா? சொல்றா. அது என்னண்ணே அழக பத்தி எல்லாம் கேக்குற? அது ஒண்ணு இல்லடா சாமிநாதா, கோயில்ல ஒரு பொண்ணை பார்த்தேன், அது அழகா இருந்தது, அதான் அண்ணனுக்கு செட் ஆகுமான்னு. ரொம்ப அழகோ? அழகுனா அழகு, அச்சோ அப்படி ஒரு அழகுடா சாமிநாதா. அப்படியா? என்னண்ணே நம்ம டைகர் குமார் தங்கச்சி மாதிரி இருக்குமா? சாமியை பத்தி பேசும்போது சாமியனை பத்தி பேசுற. அந்த அக்கா மாதிரி இருக்குமா? அதெல்லாம் ஆண்டிடா. அப்ப ஓலே? அதெல்லாம் தாண்டிடா. அப்ப அந்த அக்கா மாதிரி இருக்குமா? சொல்லுண்ணே. கேக்குறேன்ல, சொல்றா. அந்த அக்காவே தான்டா கொக்கமக்கா. டேய் ஏன்டா இந்த பக்கம் போற? ஸ்கூல் அந்த பக்கம்டா. டேய் பாடா, அண்ணன் உன்னை ஸ்ட்ரைட்டா காலேஜ்ல சேர்த்து விடுறேன். டேய் என்னை ஸ்கூல்ல இறக்கி விடுறா. கம்முனுடா. சொல்லிடுவேன்டா. டேய் சுமாரா உன்னை கொல்ல போறேன் பாரு. போலீஸ் என்ன காப்பாத்துங்க. ஹலோ, நான் பிள்ளை சிக்னல் இருந்து பேசுறேன். டிஎஸ்பி ஃபைனான்ஸ் சிக்னல். எமகா பைக்ல ஒருத்தன் ஸ்கூல் பையனை கட்டிக்கிட்டு கிண்டி ரூட்ல போயிட்டு இருக்கான். உடனே அவனை பிளாக் பண்ணு. காப்பாத்துங்க. டேய் போலீஸ் தடுத்துதுடா. டேய் நான் கலெக்டர் ஆகணும்னு அப்பா ஆசைப்படுறாரா. பாடா, உன்னை கலெக்டர் ஆபீஸ்ல இறக்கி விடுறேன். ஹாய். அந்த அக்கா உனக்கு காமிச்சதே தப்பா போச்சுடா. நீ போலீஸ் கிட்ட மாட்டினடி. டேய் ஏன்டா பையனை கடத்துறா? சார் கடத்தலா, இவன் என் தம்பி சார். உண்மையாடா? இல்ல சார். டேய் சாமிநாதா, ஊர்மிளா மேட்டர் அப்பாட்ட சொல்றேன். யாரா உரிமிலா? இவன் ஆளு சார். இவனுக்கெல்லாம் ஒரு ஆளு. அந்த வேகத்துல மண்டை குழம்பிடுச்சு சார். இவன் அண்ணா தான் ஏண்டா சார். சொந்த தம்பியை கடத்துறியா? ஆளு போச்சு சார். அத ஃபாலோ பண்ணிட்டு தான் என்ன ஸ்கூல்ல விட மாட்டேங்கிறான் சார். உனக்கும் ஒரு ஆளா? இன்னும் செட் ஆகல சார். உன்னை எல்லாம் நம்பி பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க பாரு. சார், என்னையா உங்க ஆளு லைன்ல இருக்காங்க சார். ஆளுக்கு ஒரு ஆளு வச்சிருக்காங்க. சார் நான் வரேன் சார். டேய் படம் போட்டு டிடிஎஸ் திருவந்தன கூட்டு வா, நாங்க உள்ள போறோம். ஏன்டா கத்துற? முன்னாடி போனீனாக்க திரைக்கதை அப்படியே தெளிவா சொல்லிரியாக்கும். காதல் படனாலும் பெப்ப, காமெடி படனாலும் பெப்ப. சார் இந்த பிளாக்ல டிக்கெட் விக்கிறான் சார். சார் ஹாய் திரு. சாரிடா. படம் ஆரம்பிச்சுச்சாடா? ஆரம்பிக்க போறான்டா, வாடா போலாம். சரி வாடா. யாரா மச்சான் அது? டேய் டைகர், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னேன்ல, ஆமா அதுதான்டா. வணக்கம்மா, நல்லா இருக்கியா? இவன் நம்ம பையன் சூரி. உன்னை ரொம்ப நாளா லவ் பண்றானா? நான் சொன்னேன் அது கோபுரம், நம்மளாம் குடிசைங்கன்னு. லவ் பண்ணலாம் கிடையாதுங்கிறான். அதனால அவனை லவ் பண்ணிட்டு எங்களை ரீல்ஸ் பண்ணு. ஒரே டார்ச்சரா இருக்கு. என்னமா? ஏய்
ராஸ்கல் என்ன விளையாடுறீங்களா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னையில இருந்து நீங்க 2 பேரும் லவருங்க. டேய் குடுறா. அச்சே உள்ள கொண்டு போய் கால் போட்டு கட்டறா. கூட்டிட்டு போடா. உள்ள போய் வாளை காணி. முடிங்கடா. கூட்டி போ. என்ன மத்த கைய பிடிக்கிறீங்க கூச்சப்படுறா? ஏய், போடா. மூஞ்சி மறைக்கடா நீ. எனக்கு தங்கச்சி ஃபிக்ஸ் பண்றேன் நீ. ஐயோ நான் முடிய மாட்டேன். உன்ன ஃபிக்ஸ் பண்றேன்டா. உன்ன ஃபிக்ஸ் பண்றேன். ரிப்போர்ட் டேய். டேய் யாரடா நீ? கையெடு சார். யாரு? நான் யார் தெரியுமா? யாரு? எம்எல்ஏ மச்சான். எம்எல்ஏ நம்ம ஆள் தெரியாம. நான் யார் தெரியுமாடா? குரு சொல்லு. குரு. டேய், போய் மாமா சொல்லு. குரு சொல்லு. டேய், குரு தங்கச்சி யாராவது வாலாட்டுங்க அறுத்துடுவேன். நீ வா செல்லும். நான் உன்னை இங்க வர சொன்னது என் தங்கச்சி பிரியாவை உனக்கு கல்யாணம் பண்ணி தரதுக்கு இல்ல, என் உயிரை காப்பாத்திக்க. என் உயிர்னு சொன்னது என் தங்கச்சி பிரியாவை. நானும் நீங்க கூப்பிட்டீங்கிறதுக்காக வரல, என் உயிரை காப்பாத்துறதுக்கு தான் வந்தேன். நான் உயிர்னு சொன்னது என் பிரியாவை. பிரியாவை மறந்துட்டு உன் வேலை எதுவோ அதை பாரு. உனக்கும் அவளுக்கும் ஒத்து வராது. ஒத்து வரும். வராது. வரும் சார். ஒன்னா சேர்ந்து வாழ்வோம். அது நடக்காது. நடக்கும் சார். நடக்காதுங்கறேன். நடக்கும் சார். அப்படி ஒண்ணு நடந்தா நான் உன்னை கொன்னுடுவேங்கறேன். நான் செத்தறேங்கறேன். டேய் என் தங்கச்சி உன்னை லவ் பண்ணான ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன்னை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். லவ் பண்றாங்கன்னு தெரியுதுல சார், சேர்த்து வைக்க வேண்டியதானே சார்? முடியாதுடா. புரிஞ்சுக்கங்க சார். ஏன் சார் வில்ல மாதிரி பேசுறீங்க? வில்லனா? யாருடா வில்ல? ஒரு பொண்ணை கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு நல்ல இடத்துல சம்பந்தம் பார்த்து அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நாங்க வில்ல. எந்த வேலை வெட்டு இல்லாம ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தி அவன் வாழ்க்கை கெடுக்கிற நீங்க ஹீரோவா? ஆமா சார். ஆமா. கல்யாண பத்திரிக்கை வரைக்கும் தான் பொண்ணோட அப்பாவோட இனிஷியல். அதுக்கப்புறம் எங்க இனிஷியல் தான். ஏ கவிதாவை பி கவிதான்னு மாத்துவோம், சி உமாவை டி உமான்னு மாத்துவோம். இனிஷியலே தூக்கி போட வைக்கும் சார். அதான் சார் காதலோட பவர். இப்படி பேசி பேசிய பொண்ணுங்களை ஏமாத்துங்கடா. யார் சார் ஏமாத்துறது? 22 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட கடமை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கூட வாழ்ந்தாலும் நாங்க தான் சார் பாத்துக்கணும். அதான் சார் காதல். மண்ணாங்கட்டி. காதலிச்சு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் கஷ்டம் வந்து நடு ரோட்ல விட்டு போயிடுவீங்க. அப்ப கூட ஒரு அப்பனோ அண்ணனோ தம்பியோ தாண்டா வரணும். காதல் தடுமாறும், கடமை தடுமாறாது. மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது சார். என் பிரியாவை நான் கணேசன் தான் பாத்துக்குவேன். என்ன பண்ணுவ? கப்ப வச்சு குடிப்பியா? சார். என்ன சார்? என்னடா சார்? என் தங்கச்சியை கட்டிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு உனக்கு? எனக்கு என்ன சார் தகுதி இல்ல? அழகு இல்ல, அறிவு இல்ல, அந்தஸ்து இல்ல, பணம் இல்ல. காதலுக்கு பணம் தேவையில்ல சார், மனசு இருந்தா போதும். பிராக்டிகலா பேசுறா ஃபூல். மனசு போதும். மனசு வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? 1 கிலோ அரிசி வாங்க முடியுமா? இல்ல உடம்பு சரியில்லை ஊசி போட முடியுமா? வாழ்றதுக்கு பணம் தாண்டா முக்கியம். என் தங்கச்சி வெளியே சாப்பிட்டு நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேன். அவ ஒருவேளை சாப்பிடுறதுக்கு நீ 1 மாசம் சம்பாதிக்கணும். நீ எல்லாம் எங்க வேணாலும் படுத்து தூங்குவ. ஆனா என் தங்கச்சிக்கு ஏசி ரூம் தவிர வேற எங்கேயும் தூங்கி பழக்கம் இல்லை. நீ எல்லாம் வெளியே போனா எந்த கலர் சட்டை போடணும்னு கன்ஃபியூஸ் ஆவ. ஆனா என் தங்கச்சி எந்த கலர் கார்ல போகணும்னு கன்ஃபியூஸ் ஆவ. உன்னால அவளை 1 மணி நேரம் கூட சந்தோஷமா வச்சுக்க முடியாது. அவ சந்தோஷமா இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து என் தங்கச்சியை விட்டு போயிடு. இதை நீங்க உங்க தங்கச்சிக்கிட்டே சொல்ல வேண்டியதானே? கேட்க மாட்டேங்கிறாடா. அப்புறம் நான் மட்டும் இது கேட்கணும்? நான் இத்தனை வருஷமா பாசமா வளர்த்த என் தங்கச்சி என் பேச்ச கேட்காம கையா அறுத்துக்கிட்டா. நான் உன்னை அடிச்சேன். ஆனா அந்த அவமானத்தை மறந்துட்டு நான் கூப்பிட்ட உடனே நீ வந்தேன். ஏன்னா பொண்ணுங்களை விட பசங்களுக்கு தான் சென்டிமெண்ட் ஜாஸ்தி.
அதனாலதான் நான் உன்னை கேட்கிறேன். நான் பிறந்ததுல இருந்து யார்கிட்டயும் எதையும் கேட்டதில்ல. முதல் முறையா உன்கிட்ட கேட்கிறேன். என் தங்கச்சியை விட்டுரு. அவதான் என் உலகமே. என் சென்டிமெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு என் தங்கச்சியை விட்டுரு ப்ளீஸ். ஓகே பாஸ், உங்க சென்டிமெண்ட் எனக்கு புரியுது. ஆனா வெறும் சென்டிமெண்ட் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? அப்படியே ஒரு செட்டில்மெண்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். எது செட்டில்மெண்ட் பாஸ், செட்டில்மெண்ட். பணம் எவ்வளவு வேணும்னு சொல்லு. பொருள் உங்களது பாஸ், வெளியே நீங்களே சொல்லுங்க. ஒரு 2 லட்சம். என்னது 2 லட்சமா? காதல்னா அவ்வளவு கேவலமா போச்சா? ஏன் குரு சார், காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அடிக்கிற அலாரம் மத்தவங்களுக்கு கேட்காம நிறுத்திட்டு அப்பா பாக்கெட்ல 5 10ன்னு ஆட்டைய போட்டுட்டு பைக் எடுத்துட்டு போனா பைக் பாதியில நிக்கும். சரின்னு பெட்ரோல் பங்குக்கு போய் 1/2 லிட்டர் பெட்ரோல் போடுங்க சார்னா அவனம்லாம் அசிங்கமா பார்ப்பான். அந்த அசிங்கத்தெல்லாம் தாங்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்தா அங்க நம்மளோட பர்சனாலிட்டியா இன்னொருத்த நிப்பான். அப்படியே பக்குன்னு இருக்கும் நெஞ்சுக்குள்ள. அவனை எல்லாம் ஓவர்டேக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு முன்னாடி போய் நின்னா பின்னாடி இருந்து இன்னொருத்தன் கை வைப்பான். திரும்பி பார்த்தா போலீஸ், கேட்டா ஈவ் டீசிங்பான். அந்த கேஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பின்னாடி சுத்துனா அந்த பொண்ணு, சி பொறுக்கி ராஸ்கல் நாயே, நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல அப்படின்னு என்ன மட்டும் இல்லாம என் குடும்பத்தையே சேர்த்து திட்டும். அதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வாங்காம கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு மனசுல உக்காந்து அவ வாயாலியா ஐ லவ் யூன்னு சொல்ல வச்சு, இனிமே நீ தான் என் உயிரு, மத்தவங்க எல்லாம் இன்னும் சொல்ல வைக்கிறதுக்குள்ள நாங்க பரப்பாடு கேட்டா நாய் கூட கண்ணீர் வடிக்கும். தண்ணியா குடிங்க குடிங்க. கேக்குற உங்களுக்கு எவ்வளவு டயர்டா இருக்கு, அலையிற எங்களுக்கு எவ்வளவு டயர்டா இருக்கும். சரி, விலை எவ்வளவுன்னு சொல்லு. திரும்பவும் சொல்றேன், பொருள் உங்களது, நீங்களே விலையை சொல்லுங்க. ஒரு 20 லட்சம். திரும்பவும் 25 சொல்றேன். லட்சம் ஃபைனல். இந்த 2 நோட்டு கள்ள நோட்டு. ஏய், நாங்கள அச்சடிச்சோம், தெரியாம வந்திருக்கோம். 2 நோட்டு தானே கள்ள நோட்டு. இது கள்ள காதலா இருந்தா பரவாயில்ல, நல்ல காதல். அங்கிள், ஒரு 100 ரூபா கொடுங்க. எதுக்கு? ஆட்டோக்கு. எது? அதெல்லாம் அக்கவுண்ட்ல பேசல, எடுங்க. இந்தா. ஹலோ, மறுபடியும் லவ் கிவன் என்கிட்ட வந்து ப்ராப்ளம் பண்ண மாட்டியே? இது வரைக்கும் காதலுக்கு மரியாதை, இனிமேல் காசுக்கு மரியாதை. வரட்டா?